வணக்கம் நண்பர்களே. நம்முடைய ஆன்மீக சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பேசப்போகும் கோயில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு அதிசய திருத்தலம். இங்கு ஒரே இடத்தில் சிவபெருமான், விஷ்ணு, முருகன் ஆகியோரின் மகிமையும் அற்புதமும் நிறைந்துள்ளது. அதுவும் முருகப்பெருமானின் வாழ்க்கையில் மிக முக்கியமான சம்பவமான வேல் பெறும் நிகழ்ச்சி நடந்த சிக்கல் நவநீதஸ்வரர் திருக்கோயில்தான். கோயில் அமைந்த இடம், வரலாறு. இந்த திருக்கோயில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நாகப்பட்டினம் அருகே சிக்கல் என்னும் ஊரில் அமைந்துள்ளது. சிக்கல் என்ற பெயரின் காரணம் என்னவென்றால், இங்கிருந்த நிலம் முன்பு மிகுந்த சேற்றாக சிக்கலாக இருந்ததால் இப்பெயர் ஏற்பட்டது என கூறப்படுகிறது. கோயிலின் மூலவர் ஸ்ரீ நவநீதஸ்வரர் சுவாமி, அதாவது வெண்ணையுண்ட கண்ணன் போன்று வெண்ணெய் வடிவில் சிரிக்கும் சிவபெருமான். புராணக்கதை: அசுரர் சூரபத்மன் உலகை வாட்டிக் கொண்டிருந்தான். அவனை வெல்லும் தெய்வம் முருகன் என தீர்மானிக்கப்பட்டது. முருகப்பெருமான் போருக்கு செல்லும் முன் தாயான பார்வதி தேவியிடம் வேல் எனும் ஆயுதத்தை பெற்றார். அந்த வரலாற்று சம்பவமே இக்கோயிலில் நடந்ததாக நம்பப்படுகிறது. சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு ஆண்டும் ஸ்கந்த சஷ்டி விழாவில் சிங்காரவேல்வர் முருகன் சன்னதியில் முருகனுக்கு வேல் கொடுக்கும் தருணத்தில் முருகப்பெருமான் பசிநீர் சிந்துவது போல் வியர்க்கத் தொடங்குவார். இதை கோயிலுக்கு வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேரில் பார்த்து ரசித்து ஆச்சரியப்படுவார்கள். இதுவே இக்கோயிலின் மிகப்பெரிய அதிசயம். கோயிலின் அமைப்பு: இக்கோயில் ஒரு பெரிய கோபுரத்துடன் கூடிய திருத்தலம். முதன்மை சந்நிதி ஸ்ரீ நவநீதஸ்வரர் சிவபெருமான், அம்பாள் சுந்தரவல்லி அம்பாள். விசேஷ சந்நிதி சிங்காரவேல்வர் முருகன் பசுன் வேஷத்தில், பசுமை நிறைந்த உருவத்தில். இதோடு விநாயகர், விஷ்ணு, நவக்கிரக சந்நிதிகளும் உள்ளன. சிக்கல் சிங்காரவேல்வர் முருகப்பெருமான். முருகனின் அழகிய உருவம் காரணமாக சிங்காரவேல்வர் என அழைக்கப்படுகிறார். சிக்கலின் முருகனிடம் வேண்டியதை மனமாற கேட்டால் அது நிறைவேறும் என்று பக்தர்கள் நம்பிக்கை. குறிப்பாக கல்வி, வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம் ஆகியவற்றிற்காக வரும் பக்தர்கள் எண்ண நடங்காது. திருவிழாக்கள் மற்றும் சிறப்புகள்: ஸ்கந்த சஷ்டி விழா இங்கு நடைபெறும் மிக பிரசித்தியான விழா. வேல் கொடுக்கும் நிகழ்ச்சி, சூரசம்ஹாரம், சூரன் பரிவர்த்தனம் போன்றவை. ஆனி மாத திருவிழா, ஆவணி மகோத்சவம், கார்த்திகை தீபம், திருவாதிரை இவ்வனைத்திலும் பக்தர்கள் திரண்டு வந்து திருவிழாவை காண்பர். கோயிலின் தனித்துவம்: ஒரு இடத்தில் சிவன், விஷ்ணு, முருகன் மூவரும் அருள் புரிவது அபூர்வம். முருகன் வியர்க்கும் அதிசயம் உலகம் முழுவதும் பிரசித்தம். சிக்கல் சிங்காரவேல்வர்கென முருகன் திருப்பெயர் பெறுவது இக்கோயிலால்தான். திருமணமாகாமல் தவிப்பவர்கள், வேலையில்லாமல் தவிப்பவர்கள், குழந்தை பேறு வேண்டுபவர்கள் அனைவரும் சிக்கலுக்கு வந்து பிரார்த்தித்தால் விரைவில் நலன் கிடைக்கும் என்கிறார்கள். பக்தர்களின் அனுபவம்: சிக்கல் சென்றவுடன் வாழ்க்கையில் சிக்கல் நீங்கும் என்ற நம்பிக்கை மக்களிடம் உண்டு. பக்தர்கள் அனுபவிப்பது என்னவென்றால், முருகனின் சன்னதியில் நின்றவுடன் மனதில் ஒரு தெய்வீக அமைதி, தன்னம்பிக்கை எழும். நண்பர்களே, சிக்கல் நவநீதஸ்வரர் சுவாமி மற்றும் சிங்காரவேல்வர் முருகன் திருக்கோயில் பற்றிய இந்த அற்புத வரலாற்றையும் அதிசயங்களையும் கேட்டபோது உங்களுக்குள் ஒரு பக்தி உணர்வு ஏற்பட்டிருக்கும் என நம்புகிறோம். அடுத்த தடவை தஞ்சாவூர் அல்லது நாகப்பட்டினம் பகுதிக்கு சென்றால் இந்த கோயிலை கண்டிப்பாக தரிசிக்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் மற்றொரு தெய்வீக கதையுடன் உங்களை சந்திப்போம். அதுவரை வணக்கம்.